தவேக தலைவரும் நடிகருமான விஜய் பரப்புரைக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்து தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த பேருந்து மீது ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் அந்த பேருந்துக்குள் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன, என்னென்ன வசதிகள் இருந்தன என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் தொடர்பான ஆர்வம் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. அந்த ஆர்வத்திற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த பேருந்துக்கு உள்ளுள்ள அந்த உள் வடிவமைப்பை தான் நாம் இப்பொழுது வரைகலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேருந்தானது 33 அடி அகலம், அதாவது 33 அடி நீளம் உடையது, 12 அடி அகலம். 2 பேர் அல்லது ஒரு 33 அடி என்றால் ஒரு பனைமரத்தின் நீளம் உள்ள அளவுக்கு அந்த பேருந்தின் நீளம் இருக்கிறது. அதனுடைய அகலம் என்பது ஒரு 12 அடி. 2 பேர் படுத்தால் எவ்வளவு அகலம் இருக்கிறோமோ அந்த அகலம் 12 அடி இருக்கிறது. அதனுடைய உயரமும் 2 பேர் 3 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு 11 அடிக்கு மேல் அந்த உயரம் இருக்கிறது. அந்த 11 அடிக்கு மேல் 33 அடி அகலமுடைய 11 அடி உயரமுடைய அந்த பேருந்தில் மேல் நின்றுதான் விஜய் பிரச்சாரம் செய்தார். இப்பொழுது அந்த கரூர் நெரிசல் விபத்தில் அந்த பேருந்து அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே சென்றதால் தான் அவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த பேருந்துக்குள் உள்ள வசதிகள் தொடர்பாக சுமார் 1.25 கோடி ரூபாய் அளவுக்கு உள்ளே அந்த உள்புற கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது சினிமா நடிகர் என்பதால் அந்த கேரவன்கள் சினிமா ஷூட்டிங்கில் வெளிப்புற படப்பிடிப்பில் நிறுத்தப்படும் கேரன்களில் அந்த நடிகைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கேரவன்களில் உள்ள வசதிகளை விட கூடுதலான வசதிகளோடு இந்த பிரச்சார பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஒரு நடிகர் முதலாக அரசியல் களத்தில் இறங்கும் பொழுது வெளிப்புற படப்பிடிப்புக்கு செல்வது போல அதற்குரிய வசதிகளை அவர் கிட்டத்தட்ட ஒரு 51 வயதான விஜய் அந்த வசதிகளை அவர் தவிர்க்க முடியாது என்பதால் அதே வசதிகளோடு அந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பேருந்துக்குள் கழிவறை, குளியலறை, ஒப்பனை அறை மற்றும் ஓட்டுநர் ஓய்வறை, மினி ஹால் மற்றும் பஸ்ஸின் வெளிப்புறத்தில் 8 சிசிடிவி கேமராக்கள், மினி கிச்சன் மற்றும் உள்ளிட்ட வசதிகளோடு அந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 நாற்காலிகள், அது ஒன்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒன்றும் நடிகர் விஜய்க்கு ஒரு நாற்காலி என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். இருந்த போதிலும் அந்த பேருந்துக்குள் உள்ள வசதிகள் மற்றும் வடிவமைப்பு மற்றும் அதில் உள்ள பல்வேறு விதமான அந்த பேருந்தில் விஜய் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான அந்த அறைகள், நாற்காலிகள், சோஃபாக்கள், ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் மற்றும் அந்த டிவிக்கள், கம்ப்யூட்டர், அந்த பிரிண்ட், அவருடைய உரையை தயாரிப்பதற்கான அந்த மினி அறை உள்ளிட்ட பல்வேறு விதமான வசதிகளோடு அந்த பேருந்து ஒரு ஆம்னி பேருந்தின் அளவை விட சற்று கூடுதலாக, சற்று உயரம் அதிகமானதாக மற்றும் அங்கு உள்ள அறைகள் பல்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டு அதில் விஜய் ஓய்வெடுக்கும் அறை மற்றும் அவர் ரசிகர்களை மற்றும் வெளியில் வந்து பார்ப்பதற்கான அந்த லிப்ட் வசதியுடன் கூடிய அந்த ஏணி உள்ள ஒரு அறை, அதில் தான் அவர் விஜய் மேலே வந்து பேசுவதற்கான வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து சாதாரண பேருந்துகளில் செய்யக்கூடிய வசதிகள், கேரவன்கள், நிறுத்தப்படக்கூடிய கேரவன்களில் செய்யக்கூடிய வசதிகளுக்கு என்று ஆர்டிஓ, அதாவது அந்த வட்டார போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து துறை சார்பாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளிக்கூட பேருந்துகளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டும், கேரவன் பேருந்துகளுக்கு என்ன வசதிகள் அதில் இருக்க வேண்டும், ஆம்புலன்ஸ்களில் என்ன வசதி செய்து கொள்ளலாம், பொதுவாக பேருந்துகளில் என்னென்ன வசதிகள் இருக்கலாம், எந்தெந்த வசதிகள் இருக்கக்கூடாது என்பது இருக்கிறது. அதுபோல இந்த பேருந்திலும் விதிமீறல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குமா என்ற சர்ச்சை எழுந்துள்ளதால் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்த போதிலும் அதில் இந்த வசதிகள் இருக்கின்றன என்று இந்த பேருந்து வடிவமைத்தவர்கள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்தவர்கள், நிர்வாகிகள் கோரியுள்ள அந்த தகவல்களின்படி தெரிய வருகிறது. இதனால் நீதிமன்ற உத்தரவுப்படி விஜயின் பேருந்து பறிமுதல் செய்யப்படுமா, அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டால் அதில் என்னென்ன வசதிகள் இருந்திருக்கின்றன, என்னென்ன விதிமீறல்கள் இருந்திருக்கும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த பேருந்தானது பல கோடி ரூபாய் மதிப்பில் இந்த சொகுசு பேருந்து விஜய்க்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து இனிமேல் சாலை உலா வருமா, பரப்புரையில் மக்கள் கூட்டத்தில் மிதக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதன் உள் வெளிப்புற வடிவமைப்பு மற்றும் வசதிகள் குறித்து நமக்கு கிடைத்த தகவல்களை நேயர்களுக்கு பகிர்ந்துள்ளோம். ஓவியா.